ரஷ்யா யூரோப்பியன் யூனியன் கேபிட்டல்ஸ் எல்லாம் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. மறுக்கா சொல்லியிருந்தாங்க. நான் கூட சிஸ்டமேட்டிக்கா அட்டாக் பண்றேன்னு சொன்னாங்களே, என்ன ஒன்றும் காணோம் அப்படிங்கிறது போலலாம் பேச்சுக்கள் இருந்துச்சு. உக்ரைனும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சைக்காலஜிக்கல் வார்ஃபேருங்க, அடிச்சிரும்னு சொல்லி பயம்படுத்திட்டே இருக்கிறதுக்காக திங்க் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யூரோப்பியன் யூனியனும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கங்க. திமித்ரி மெத்வதேவ் அவர்கள்லாம் அணு ஆயுத பிரச்சனை அப்படிங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது, ஏன்னா ஜாப்ரோசியால அட்டாக் பண்றாங்கன்னா அப்புறம் உக்ரைன்ல இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை நாங்க அட்டாக் பண்ணுவோம் அணு உலைகளை அப்படிங்கிறது போல பேசிட்டு இருந்தாங்க. ஸோ எஸ்கலேஷன் பெருசா இருக்கிற மாதிரி இருந்தது. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணுவோம், இதுக்கப்புறம் கண்டினியூஸா சிஸ்டமேட்டிக்கா பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் மிரட்டிட்டு இருந்தாங்க ரஷ்யா. சொன்னபடியே ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் கதறிட்டு இருந்தார். இது போல சொல்றாங்களே, பார்த்துட்டு இருக்கிறீங்களே பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது போல கேட்டுட்டு இருந்தாங்க. பார்ட்னர்ஸ் இப்ப திருப்பி நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அதிகாலை 2ஆம் தேதி மேகங்கள் பாத்தீங்கன்னா கருமேகங்களோட காலை பண்ண விடிஞ்சிருக்கு. இரவுகள் ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு. ஹெவியான அட்டாக், ட்ரோன்கள், மிசைல்கள்னு ஹெவியா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. விடிய விடிய பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அட்டாக் நடந்துட்டு இருக்கு உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல. பல பகுதிகளில் க்ரூஸ் மிசைல், பெலிஸ்டிக் மிசைல், ட்ரோன்கள் அப்படிங்கிறதோட பல வகையான தாக்குதல் பாத்தீங்கன்னா ரஷ்யா கம்பைன்டா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், வேர் ஹவுசஸ், அதாவது ஏதோ ஒரு இடத்துல பண்ண ஒரு வேர் ஹவுஸ் இருக்கும், ஃப்ரீஸ் பண்ண மீன் வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்து 7 மணி நேரம் தீப்பிடிச்சு எரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. எப்படி ஃப்ரோஸ் பண்ண மீன்கள் 7 மணி நேரமா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெய் மீனா இருக்கும் இல்லையா, அதனால தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குமா இருக்கு 7 மணி நேரத்துக்கு. பட் பரவாயில்ல. ஆனா இந்த தடவை அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ரஷ்யா எதுவுமே அட்டாக் பண்ணல. ரொம்ப டிஃப்ரெண்டான அப்ரோச் பாத்தீங்கன்னா ரஷ்யா செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்னதே சிஸ்டமேட்டிக்கா நாங்க கண்டினியூஸா கான்ஸ்டன்டா அடிப்போம் அப்படின்னு சொல்லும் போதே புரிஞ்சிருந்திருக்கணும். ஏன்னா தொடர்ச்சியா எக்ஸ்ப்ளோஷன்ஸ் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல தான் பல முறை தாக்குதல், அதுவும் ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. அதாவது நீங்க தாக்குதல் நடக்குது, ட்ரோன் வெடிக்குது, இது போல லைனா பின்னாடி வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவுகள்லாம் வரும்போது ஓகே அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா உண்மையாலுமே ரஷ்யா இப்பதான் உக்ரைனை அடிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜாப்ரோசியால இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இது ஃப்ரிம்ஸ், நாசாவோட தான், ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்க நார்மலா ஃப்ரிம்ஸ்ன்னு போட்டு தேடிங்கனாலே வரும். எந்த இடத்துல அதிகமா தீப்பிடிச்சிருந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் உலகம் முழுவதுமே அந்த மேப்ல பாத்தீங்கன்னா காட்டும். நீங்க போன்ல இருந்து கூட யூஸ் பண்ணலாம். எந்த உலகத்துல எங்க வேணாலும் எந்த இடத்துல அதிகமா தீ விபத்துகள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால செக் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டால பாத்தீங்கன்னா ஜாப்ரோசியால என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தேதிகள் இந்த தேதியில பார்க்கும்போது அதிகப்படியான விபத்துகள் நடந்தது தெரிய வருது. கிளஸ்டர் குண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேக் டு பேக் அடிச்சிருக்கு. 2 கிளஸ்டர் குண்டுகள் பேக் டு பேக் சிட்டிக்குள்ள அடிச்சிருக்காங்க. கிளஸ்டர் குண்டுகள்ங்கிறது களத்துல பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இங்க பண்ண கிளஸ்டர் டைப் குண்டுகள், நம்ம சொன்னோம் இல்லையா ரஷ்யா புதுவிதமான ஆயுதங்கள் பயன்படுத்துறாங்க, எப்படி ஈரான் யூஸ் பண்ணாங்களோ அதே போல இப்ப ரஷ்யாவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களா சொன்னோம் இல்லையா. ஸோ அது போல, அதாவது கொத்து குண்டுகள் மாதிரி ஒரு இடத்துல அதிகமான குண்டுகள் போய் விழுகும். ஸோ ஹெவியா இழப்புகள் ஏற்படும், பொருள் சேதங்கள் அதிகமா இருக்கும், உயிர் சேதங்கள் அதிகமா இருக்கும். ஜப்டோஸ்கி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத போல ஜாப்ரோசியால அதிகப்படியான தீ விபத்துகள் நடந்தது. ஏன் இந்த ஜப்டோஸ்கி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா, உக்ரைன்ல அங்கதான் பாத்தீங்கன்னா ஸ்டீல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஜாப்ரோசியால இருக்கக்கூடிய ஸ்டீல் காம்ப்ளெக்ஸை குறி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. 2வது இந்த கட்டுமானம் இருக்கும் இல்லையா, இந்த ட்ரெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது எக்ஸாக்டா பேரை. ஏன்னா நீங்க நார்மலா ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வண்டி செப்பரேட்டா போறதுக்குன்னு ஒரு யூனிட் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல கூடாரமாட்டு போட்டு நிப்பாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, சில இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். ட்ரெயின் டிப்போன்னு சொல்லுவாங்க. ரயில், அந்த ட்ரெயின் அப்புறம் ஃப்ரிகேட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கத்துல எல்லாம் பண்ண ஹெவி அட்டாக் வந்திருக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அடிச்சிருக்காங்க. அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள், அப்புறம் அது சம்பந்தப்பட்ட கம்பெனிகள், போக்குவரத்து சம்பந்தப்பட்ட கம்பெனிகள், அது இருக்கக்கூடிய பகுதிகள், இது எல்லாமே மக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. மேண்டேட்டரியா மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய இது. இதை போர் அடிப்படையில ராணுவம் டேக் ஆஃப் பண்ணி ராணுவம் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சிவிலியனோட கலந்து. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றது கொஞ்சம் யோசிப்பாங்க. போர்க்காலம் அப்படிங்கும் போது ரொம்ப எஸ்கலேஷன் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்னன்னாலும் அடிச்சு பாத்துக்கலாம், எஸ்கலேஷன் எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கள இறங்குவாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்ல எங்கெல்லாம் கை வைப்பாங்க. இத்தனை வருஷமா ரஷ்யா எல்லாம் தொடாம இருந்தாங்க, அதிகப்படியா தாக்குதல் பண்ணாம இருந்தாங்க. இதெல்லாம் தெரியாமல ரஷ்யாவுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொடாம இருந்தாங்க.
இப்போ அந்த பகுதிகளில் ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் இதே பிலிம்ஸ்ல போயிட்டு நம்ம கீவ்ல பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனோட கேபிட்டல். ஸோ அந்த பகுதியில லாஜிஸ்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. குறிப்பா அதிகமா சேதங்கள் ஏற்பட்ட பகுதி அப்படிங்கிறது பொடேல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்க அதிகமா தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி சிவிலியன் பயன்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ஜோன். அடுத்த பெட்ரிஃப்கா ரயில்வே ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. ரிவர் போர்ட் இருக்கும், ஏன்னா கீவே வந்து பாத்தீங்கன்னா நடுவுல பிரிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா வருது இல்லையா. ஸோ அந்த ரிவர் போர்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. டாக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் அட்டாக் பண்ணாதான் இப்போ கீவியே ரெண்டா பிரிக்கலாம். கீவோட மேற்கு, கீவோட கிழக்கு அப்படிங்கோல பிரிக்கணும்னா அந்த ரிவர் அந்த நடுவுல ஓடுது இல்லையா, டினிப்பர். ஸோ அந்த ரிவரை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த கீவ்ல இருக்கக்கூடிய போர்ட், செர்னிகிவ், இந்த சைட்ல இருக்கிற எல்லாத்தையுமே கீழே ஜாப்ரோசியா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கணும். டென்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்கு வந்து ஃபுல்லாவே அப்படியே பிரிக்க முடியும் ரஷ்யானால. ஸோ இதனால முன்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த டாக், போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் அடிச்சிருக்கிறாங்க. ரைபிஸ்கா பெனின்சுலால இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஷிப்யார்டு ஜோனி அடிச்சிருக்காங்க. இது கீவ்ல அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஃபுல்லா இந்த அந்த ரிவர் சார்ந்த வணிகம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க, போக்குவரத்து எல்லாமே. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இது வரைக்குமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளா இருந்தது. இந்த கீவோட மேற்கு இருக்கு இல்லையா, சோ அது வந்து பாத்தீங்கன்னா போலாண்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியா இருக்கும். அப்ப போலாண்டும் ரஷ்யாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க, ரஷ்யன் ஃபெடரேஷன். இந்த ரிவர் தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது, வச்சுக்கலாம் அப்படிங்கிற. ஏன்னா அடிக்கடி போர் நடந்த உயிர் சேதங்கள் நடந்துட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட அட்டாக் இருக்கக்கூடிய இதை பார்க்கும்போது அதே ஸ்டேஜுக்கு வராங்களா திரும்பி அப்படின்ற கேள்விகள். ஆனா திமித்ரி மெத்வதே அவர்கள் ஒடசா வாமா அப்படிங்கிறவங்கள கேட்டாரு. ஸோ அது இன்னும் அப்படியே எல்லாத்தோட மனசுலயும் பதிஞ்சிருக்கு. ஒடசா விட்டு தருமா ரஷ்யா அப்படிங்கிற கேள்விகள்ல. ஸோ பார்ப்போம். எதுனாலும் பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல்ஸ், அதாவது டினிப்பர் ரிவர் தாண்டி தான் உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சைட்ல இருக்கக்கூடிய உக்ரைனியன் சப்ளைஸ்னா இந்த சைடு கொண்டு வந்துதான் அந்த நாட்டையே ரெண்டா பிளவா வந்து பாத்தீங்கன்னா அது பிளக்குது அந்த ரிவர். ஸோ அப்படி பிளக்கும் போது இப்ப பெருமளவுல சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறது எங்க, உக்ரைனோட கிழக்கு பகுதிகள்ல. ஸோ அப்ப உக்ரைனோட கிழக்கு பகுதியில கட் பண்ணணும் அப்படின்னா இப்ப ரஷ்யா இந்த சைட்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரிட்ஜஸ் எல்லாத்தையும் உடைச்சாங்கன்னா பெலரூஸ்ல இருந்து நேரா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வடக்கு பகுதி, அதாவது கீவ் அந்த சைட்ல முற்றுகிடாம இப்ப இந்த ரிவருக்கு இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் ரெட் கலர்ல. ஸோ அந்த பகுதிகளில் மட்டும் இன்வைட் ஆனாங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் சிக்கிக்குவாங்க, அவங்களால பின்வாங்கவும் முடியாது. சுத்தி வர சரவுண்ட் டிஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையாகும். ஏன் இதை நான் இப்படி சொல்றேன்னா இப்ப திரும்ப இது கன்ஃபார்ம் பண்றாங்க, பல அனலிஸ்ட் வந்து இப்படி சொல்றாங்களா. ஏன் இதை நான் திருப்பி உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னா, என்ன சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம 2-3 வருஷமா இதான் சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஏன் இப்ப திரும்பி இது ஹைலைட் ஆகுதுன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா சிட்டிஸுமே ஜாப்ரோசியா, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் உட்பட பல சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி சரவுண்ட் டிஃபென்ஸுக்கு தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ சரவுண்ட் டிஃபென்ஸுக்கு ரெடியா இருக்காங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், ஓகே ரஷ்யா ஏதோ ஒரு அஃபென்சிவ் பிளானுக்கு ரெடியா இருக்காங்க, அது இங்க நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ ஜாப்ரோசியா சிட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. கிரீன் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது போலாம் செய்திகள் வருது. ஏதோ கெமிக்கல் ஃபேக்டரி ஏதோ அடிச்சிட்டாங்க போல தெரியுது. ஸோ பயங்கரமான தாக்குதல். இதனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் திரும்பவும் ஷெல்டருக்கு போக முடியல. அதனால மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கெல்லாம் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க மக்கள். அந்த பிளாஸ்ட் வேவ்ஸை உணர்ந்திருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லா டஸ்டால புகமூட்டமால மூடப்பட்டிருக்கு. அதாவது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும், ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். அந்த இடத்துல மூச்சு விடுறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நெரிசல் இருக்கும்போது மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்கும். இப்ப அந்த இடத்துல புகை வேற வந்தது, அதுவும் மண் புகை, இது போல வெடி விபத்துகள் நடந்து புகை வருது அப்படிங்கும்போது சுவாசிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இது போல விஷயங்களுக்கு தான் பங்கர்ஸ், ஷெல்டர்ஸ். இப்ப இக்கட்டான சூழ்நிலை மக்கள் அது கூட விட மாட்டேறாங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சரி ஓகே, உக்ரைன்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாவது இருக்கான்னு பார்த்தா பேட்ரியாட்லாம் லான்ச் பண்ணா ரொம்ப கம்மி தான். அந்த பேட்ரியாட்டை வந்து பாத்தீங்கன்னா அட போங்கடா அப்படிங்கிறது போல அது பாட்டுக்கு போய் வேற பக்கம் விழுவுது.
So, அது எதையுமே இன்டர்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஒரு பெலிஸ்டிக் மிசைல கூட இன்டர்செப்ட் பண்ண மாட்டேங்குது பேட்ரியாட் வர வர. ஏன்னா ரஷ்யா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து பண்ணா அப்கிரேட் பண்ணிட்டாங்க. பேட்ரியாட் எல்லாமே இவேடு பண்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இந்த ஈரான் பிரச்சனையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு, அமெரிக்கா சுத்த வேஸ்ட், அவங்ககிட்ட டிஃபென்சிவ் ஆயுதங்களே இல்லை அப்படிங்கிறத அஃபென்சிவ் ஆயுதங்கள் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அவங்க பாதுகாப்பு அப்படிங்கிறத அவங்க யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால மற்ற நாடுகள் தானே பண்றாங்க அப்படிங்கிறதுனால அவங்க டிஃபென்ஸை பத்தி யோசிக்காம விட்டாங்க. இப்ப அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்றது போல வச்சுக்கலாம். ஸோ உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட்டா இருந்திருக்கு. பட் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது சர்னிவ் ரீஜன்ல அதிகப்படியான மிசைல்ஸ் தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப நடந்ததுலயே உக்ரைனை விட அதிகமா செர்னிகவ்ல தான் அதிகமான தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. இதுல கிர்லோவ் புடானோ அவர்கள் ஹெட் ஆஃப் ஆபீஸா இருக்கிறாரு, பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைனோட ஆபீஸோட ஹெட்டா இருக்கிறாரு. முன்னாடி இன்டெலிஜென்ஸ் சீஃபா இருந்தாரு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கமாண்டர் இன் சீஃபா மாறிடுவாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாராமா, எல்லா எஃபர்ட்டும் போடுங்க, சீக்கிரமா இந்த போர் முடிவுக்கு வரணும், எல்லா எஃபர்ட்டும் போடுங்க அப்படிங்கிறது போல அவர் சொல்லிக்கிறாரா. என்ன சரணடைகிறதுக்குங்களா இல்ல எப்படி என்ன மாதிரி அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இவங்களும் பதில் தாக்குதல் பண்ணி பெரும் போர் ரஷ்யா மேல செஞ்சு ஆளுங்களை கூட்டு போய் போர் செஞ்சு மாஸ்கோல நிக்கிறாரு, வாங்க உங்களை கைது பண்றதுக்குன்ற மாதிரியான காமெடி எல்லாம் பார்த்திருந்தோம் இல்லையா அந்த டைம்ல கர்ஸ்க்குள்ள உக்ரைன் குடையும் போது. அந்த மாதிரி ஏதோ திட்டம் வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல உக்ரைன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது எப்படியெல்லாம் பாருங்களேன், ரஷ்ய அதிபர் கிட்ட யாரு போய் சொல்லுவாங்க, கர்ஸ்க்கு அதாவது ரஷ்யாக்குள்ள வந்துட்டாங்க, இன்னும் 100 கிலோமீட்டர் தானாமே, வந்துடுவாங்களாமே, மாஸ்கோக்கே வந்து இன்னும் கூப்பிடுவாங்க போல இருக்கே, ரஷ்ய அதிபர் கிட்ட யாரு போய் சொல்லி வாங்க உங்களை கைது பண்ண வந்திருக்காங்கன்னு யாரு போய் சொல்லுவாங்க அப்படிங்கிறது போல அது பண்ணா பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப நகைச்சுவையா இருந்துச்சு அந்த டைம்ல. நம்ம சேனல்ல பார்த்துருப்போம் நம்ம அந்த டைம்ல எல்லாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி அது போல ஏதோ யோசனை பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் இதே புடானோ அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தார், அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசிட்டு இருக்கிறாங்க, உக்ரைன் டாக்ஸ் போயிட்டு இருக்கு, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாஸ் ஆன மாதிரி இருக்கு அட்டாக்ஸ் எல்லாம் அப்படிங்கள யார் சொல்றா, புடானோ அவர்கள் சொன்னார். அமெரிக்கா அப்புறம் ரஷ்யா டெக்னிக்கல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் கொஞ்சம் ஹை லெவல் கான்டாக்ட்ல இருக்கனால கரண்டா பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கள சொன்னாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது என்ன முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்விகள் வருது, அந்த பாஸ் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ உக்ரைனை பொழந்து கட்டியிருக்காங்க ரஷ்யா. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் உயிர் சேதங்கள் அப்படிங்கிறது நடக்கல உக்ரைன்ல, அந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகல உக்ரைனோட மீடியாக்கள்ல. வரக்கூடிய தகவல் வச்சு வந்து பண்ண பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஏன்னா ஈரான் பிரச்சனையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் லெபனான் இஸ்ரேல், அடுத்தடுத்த பயில அதை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல் இந்த பயில நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணி உங்க பிரச்சனை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகளை மாதிரி யூடியூப் நான் பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கலாம். அடுத்த பேர் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.